வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த அஸ்ஸாமில் 261வது நாள்லேருந்து 270வது நாள் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்றதை தான் பார்க்க போகிறீங்க. சேம் வந்து இந்த அஸ்ஸாமில் வந்து நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மா காமாக்கியா கோயில் வந்து அதை பார்த்துட்டு கிருஷ்ணா ப்ரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பியிருப்பேன். ப்ரோ வீட்டில் தங்கிட்டு இந்த நிலநடுக்கெலாம் வந்துச்சுல, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து கிளம்பி நிறைய விஷயம் அந்த அஸ்ஸாமில் வந்து 10 நாளில் வந்து மேக்ஸிமம் லிஃப்டாக தான் இருந்துச்சு. வால்கன் லிஃப்டாக தான் போயிட்டு இருந்தேன். நிறைய லாரிக்காரங்களாம் லிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த இங்கே இருக்கிற விஷயங்கள், இந்த சாப்பிட்ற விஷயங்கள்லாம் பார்த்தேன். என்னென்னா இந்த தவளை, அதுக்கப்புறம் வாத்துலாம் நிறைய சாப்பிட்றாங்க. தவளை வந்து கூட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிக்கன் எப்பயுமே சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இது பட்டுப்புழு, அதுக்கப்புறம் வந்து நத்தெல்லாம் சாப்பிடுவாங்களாம் இந்த ஊரில். ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுல்லாக அந்த 10 நாள் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறதுல வந்து அந்த ட்ராவல்லே இருக்கிற மாதிரி இருக்கும். சேம் வந்து சில பேர்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பாருங்கள். கோயில் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. வந்துட்டு ப்ரோ வந்து இப்போ தான் வந்தார். வந்துட்டு எங்கேயோ வெளியே போகிறாராம். ஸோ அதனால் வந்து இங்கேயே நான் ஸ்டே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கும் 1 day ஸ்டே பண்ணதே பெரிய விஷயம். அண்ட் தேங்க்யூ ஸோ நோ there's a very thanks for that 1 day. I feel it's very good. It's my pleasure. Feel very good. And yesterday your cooking is very good. Thank you. And very tasty. And thank you for many days after I eat chicken. So very good. Thank you. And same ஒரு காஃபி ஷாப் வந்திருக்கோம். காஃபி ஷாப் வந்து பிரதர் வந்து ஷவர்மா சம்திங் வாங்கி கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குன்றாரு. This brother also. Oh, this brother also. இவரும் Combine this. Thank you so much. சேம் டென்ட் போட்டாச்சு. பிரதர் நம்மளுக்கு பாய் சொல்கிறாரு. சேம் அவரும் பாய் சொல்கிறாரு. This is my friend. Yeah. Thank you for that biscuit and Hey, it's okay. Thank you so much. 261வது நாளுங்க. ஸோ இன்றைக்கி எதாவது ரெடி பண்ணணும், வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். எனக்கு வந்து அடுத்த 10 நாளைக்கு வீடியோ எடுக்கணும்ல. நேற்று எடுக்க முடியல, வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து ஃபுல்லாக டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சு. அடுத்தடுத்து மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க, டென்ட்டை தட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அது டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சு. இப்போது ஓகே, இப்போது வந்து வேறு எங்கேயாவது போயிட்டு ஒரு காடு மாதிரி எங்கேயாவது போயிட்டு டென்ட் போட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஓகே, எனிவே வாங்க போகலாம். வந்து இந்த பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணா பிரதர் வந்து கொடுத்தது தான் இந்த பேக். ஸோ நீங்கள் வந்து இந்த பவர் பேங்க் எல்லாமே வச்சுருக்கீங்க. ஸோ வந்து இந்த பேக் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொன்னார். ஸோ அதான் கொடுத்துருக்காரு. சேம் வந்து இன்னொரு பிரதர் வந்து நான் இதில் பார்த்தேன், லிஃப்ட்டு கொடுத்துருக்காரு. கொடுத்து இந்த மாதிரி வந்து டீ சாப்பிடுங்க, வேறு ஏதாவது சம்திங் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சேம் வந்து ஏதோ சாப்பாடு சம்திங் கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வந்து பெட்ரோல் பம்ப் பார்க்குற மாதிரி ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. வாட் இஸ் த ஃபிஷ் நேம்? கட்லா, ரைட்? அந்த ஃபிஷ்ஷு வாங்கி கொடுத்தா நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. அண்டு அந்த ஃபிஷ்லேயும் வந்து அவ்வளோ அந்த முள்ளெல்லாம் அவ்வளோ இல்லை, நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டேன், இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்புறேன். எங்கன்னா கரெக்டாக வந்து 15 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. இந்த அஸ்ஸாமுக்கு அவுட் சைடு வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. 15 கிலோமீட்டர், ஹெர் டு 15 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே போயிட்டு பெட்ரோல் பம்பில் போயிட்டு டென்ட் போட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போது வந்து சன்செட் ஆகிற உடனே ஆயிரும், டக்குன்னு போகணும். ஸோ தேங்க்யூ. வாங்கிக்கலாம். ரொம்ப தூரம் நடந்துட்டேன். இன்னும் 14 கிலோமீட்டர் நடக்கணும். லிஃப்ட்டு கொடுத்தா உடனே போயிடலாம். நல்ல வேலையாக கரெக்டாக வந்து ஒருத்தர் 8 கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. இன்னும் எத்தனைன்னா 4:30 தான் ஆகுது. ஆனால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
ஒரு வழியாக சொன்ன மாதிரியே வந்து எனக்கு லிஃப்ட் கிடச்சிருச்சு. இப்போது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தில் வந்து இறக்கி விட்டாங்க. பக்கத்தில் இது பெட்ரோல் பங்க் இருக்குது, போயிட்டு ஸ்டே பண்ணுறேன். வழியாக பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. ஆனால் பெரிய பெட்ரோல் பம்பாக இருக்குது, சரியான பெரிய பெட்ரோல் பம்ப் இருக்குது. அங்கே ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது, இங்கே ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது, பெருசாக இருக்குது. இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். 262வது நாள், செம்மையாக வெயில் அடிக்குது. ரொம்ப சோர்வாக இருக்குங்க. முன்னாடி இந்த பேக்கு, பின்னாடி இந்த பேக் வச்சுருக்கனால அப்படியான்னு தெரில. போயிட்டு பெட்ரோல் பங்க் போகணும். இதுவே இதாகிருதேன். டெய்லி பெட்ரோல் பங்க் போனேன்னே இதாகிருது. சன்செட் வேகமாகிடுச்சுங்க. நான் என்னங்க பண்ணுறது, டெய்லி இப்படியே நடக்குது. அப்புறம் இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் வந்திருக்கேன். இங்கே டென்ட் போட்டிருக்கேன். இங்கே தூங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். பக்கத்துலேயே இது இருக்குது, அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கேயே தூங்கியிருக்கேன். குட் மார்னிங். 263வது நாள். குளிச்சு முடிச்சுட்டேன், ரெடி ஆகிட்டேன். இந்த துணி மட்டும் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அது காஞ்ச உடனே அப்படியே கிளம்ப வேண்டியதான். நேராக அருணாச்சல் பிரதேஷ் சைட் போயிட்டு, நேற்று வந்து சுத்த முடியலைங்க, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதான் வந்து நீ நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போது கிளம்ப வேண்டியதான். அந்த துணி காஞ்ச உடனே கிளம்பி அருணாச்சல பிரதேசம் போயிட்டுருக்கேன். புதுசாக பார்க்க போகிறேன். புதுசான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க போகிறீங்க. பார்க்க போகலாம். பேக் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. இந்த ஒரு ஃப்ரெண்டு வரேன்னாரு. வந்து பிரதர், நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பிரதர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். இல்லை சாப்பிடல, என்ன சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. போய் சாப்பிட்ணும், ஏதாவது நல்லதாக இருந்தால் சாப்பிட்ணும். தேங்க்யூ. சாப்பாடு சொல்லியிருக்காரு, நான் சாப்பிட்டுட்டு பிரதருக்கு தேங்க்யூ. ஏதோ சம்திங் கொடுக்குறாரு. ஓ, இது ஸ்வீட். தேங்க்யூ அண்ட் ஃபுட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம இந்த எள்ளூருண்டை தாங்க. இந்த கடையில் தான் சாப்பிட்டுட்டு ஒரு இது சாம்பார் சாதம் மாதிரி கொடுத்தாங்க. அக்கா வந்து சாப்பிட கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நல்லா சாப்பிட்டாச்சு, பேக்கிங் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் போகிற ரூட் ஃபுல்லாக காடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. சும்மாவே குளிரும். இப்படி காடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி 8ஆம் தேதி, நாளைக்கு 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதுவும் பிரச்சனை போயிட்டுருக்கேன், என்னன்னு தெரில. பட் அங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆனாலும் இங்கே ரிலீஸ் ஆகுமான்றது தெரில. பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கேன் நான். தளபதியோட லாஸ்ட் படம். இது என்னங்க, பாம்பு புத்து தான், எறும்பு புத்தா? பாம்பு புத்து தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்படியே போயிடும். அதாவது உள்ளே இருந்து எதாவது கிளம்பி வந்துட போகுது. இங்கே இருக்கிற வீடு கடைகள்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அது கடை எப்படி இருக்கு பாருங்க, இயற்கையாக. பக்கத்தில் ஒரு வீடு பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு, அழகாக. அந்த பாருங்க, நீட்டாக. முன்னாடி ஃபுல்லாக இயற்கை மட்டும்தான்.
ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உடனே இருட்டாயிடுது. என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க. இப்போ தான் கிளம்புனேன், ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டு கிளம்புனேன். என்னென்னா 1 மணிக்கு தான் வெயில் வருது. 10, 10:30, 11 மணிக்கெலாம் வந்து இதாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, இந்த பனிமூட்டமாக தான் இருக்குது. 11 மணி 12 மணி இந்த 1 மணிக்கு தான் வந்து வெயிலில் வர ஸ்டார்ட் ஆச்சு. சரின்ட்டு சாப்பிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது, ஒரு 2 மணிக்குள்ளே கிளம்பலான்னு பார்க்கும்போது, கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் வந்து ஒரு சில வீடியோ தான் எடுத்தேன். அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு. மணி எத்தனை இருக்கும்னு நினைக்கிறீங்க? 4:45 தான் ஆகுது. இதுவே பெரிய டென்ஷன் ஆகுது. இன்னொன்று வந்து இந்த 4 மணி ஆகும்போதே சரி எங்கேயா டென்ட் போட்டுருவோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்படியே தான் போகுது. நிறைய வீடியோ எடுக்கலாம், நிறைய ஷார்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நைட் இருட்டாயிடுச்சுன்னா இந்த ஃபோனில் வர சரியாக தெரியாது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. குட் மார்னிங். 264வது நாள். போயிட்டே இருக்கேன். சேம் திரும்ப வந்து லிஃப்ட்டு கிடச்சிருச்சு. சேம் வந்து லாரியில் மேக்ஸிமம் நிறைய லிஃப்ட்டு கேட்டால் கிடச்சிருது. இந்த கொடி பார்த்து கொடுத்துட்றாங்க. ஸோ பிரதர், ஹாய் பிரதர், வாட் இஸ் யுவர் நேம்? My name is Raj. Raj. Brother name? My name is Rishabh Gogol. Rishabh Gogol. Was a differently name I hear that is not this. Thank you bro. What is this? Puri. Oh. Paratha puri. பிரதர் 2 பேரும் சாப்பிட்றதுன்னு சொன்னாங்க, சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. என்னன்னு கேட்டால் பரோட்டா பூரி அப்படின்றாங்க. 2 மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சாப்பிட்டு சொல்கிறேன். எனிவேஸ் பிக்கஸ் தேங்க்ஸ் ஃபார் யூ. சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அதான் இந்த பூரி ப்ளஸ் சப்பாத்தின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நேற்று நைட்லேருந்து சரியாக சாப்பிட்டேன். ஸோ சாப்பிடாதனால ப்ரோட்ட கேட்டேன் என்ன சொல்லுவாருன்னு நினச்சேன் அப்படின்னு சும்மா கேட்டேன். असम आया है, भाई को लाइक करना, शेयर करना और फॉलो कर लेना. थैंक यू सो मच. brother thank you. வந்துக்கிட்டே இருந்தேன், பார்த்தா நல்லா பண்ணியிருக்காங்களே. சூப்பராக இருக்குது. வாங்கணும் போலே இருக்குது. மெயினாக அந்த குட்டியாக வந்து சக்கரை மாதிரி சின்ன ரிக்ஷா மாதிரி பண்ணியிருக்காங்க. அது நல்லாயிருக்கு. பை கூட இங்கே பாருங்க சின்னதாக. எல்லாம் உட்டு தாங்க. அப்படியே பார்த்துட்டு ஒரு இளநீ சாப்பிட்டேன். என்னன்னே தெரிலங்க, இளநீல எதுவும் வந்து சுகர் கலந்துட்டாங்களா என்னன்னு தெரில. அவ்வளோ இனிப்பாக இருக்குது. உண்மையாக தான் சொல்கிறேன், வந்து குடிச்சு பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சர்க்கரையாக இருந்துச்சு, அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு. தேங்காவும் நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் அகெயின் இன்னொரு லிஃப்ட் கிடச்சிருக்கு காரில். ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த நாகோன் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ சேம் வந்து அந்த ஆறு இருக்குல்ல, அந்த ஆறு நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஆறு போய் பார்க்கலான் இருக்கும்போது பட் வந்து இன்னும் கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது வந்து 100 to 200 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாகோன் போய் சேர்றதுக்கே வந்து 70 கிலோமீட்டர் ஆயிடும் ஆல்மோஸ்ட். ஸோ அப்படியே வரும்போது லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி. அண்ட் சேம் வந்து அங்கே போகணும். நாகோன்றது ஒரு சிட்டி மாதிரி தான் இருக்குது, சின்ன சிட்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு சேம் நம்ம டென்ட் எப்பயும் போல் போட்டுட்டு ஸ்டே பண்ணணும். இன்னும் கொஞ்சம் பரவாயில்லைங்க வெயில். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், இன்னும் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல வெயில். பட் வந்து எப்பயும் போல் 4-4:30 ஆனோடனே இருட்டிடும். எப்பயுமே 4-4:30 அந்த மாதிரி டயத்தில் இருட்டிடும்.
பட் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் சைடில் இந்த மாதிரி நிறைய ஷாப் இருக்குங்க, பார்த்தேன் ஏகப்பட்ட ஷாப் இருக்குது. சேம் வந்து இந்த கொக்கனட்டும் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஸோ சேம் வந்து பிரதர் வந்து இப்போது லிஃப்ட் கொடுத்து போயிட்டுருக்கோம். வந்து நம்ம நக்கியன் போகிறத விட கஜிரங்கா போனோம்னா இன்னும் அந்த ராத்தை வந்து ஈஸியாக ரீச் பண்ணலாம். ஸோ அதான் நான் வந்து ப்ரோட்ட கேட்டிருந்தேன், அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இங்கேருந்து நேரம் வந்து கஜிரங்கா தான் போகணும். சேம் வந்து நக்கியனோட வியூ நான் இதுலேருந்து கார்லேருந்தே காமிச்சிடுறேன். கஜிரங்கா வந்து போயிட்டோம்னா அங்கே பக்கத்துலேயே நான் அந்த சொன்ன அந்த பெரிய ஆறு இருக்கு. மேபி இன்றைக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இந்த லிஃப்ட் வழியாக போயிடுவோம். போயிட்டு அந்த வியூ பார்த்துட்டு சேம் பக்கத்தில் வந்து ஏதாவது பெட்ரோல் பம்பாக இல்லைன்னா அந்த ஆற்று பக்கத்துலேயே இருக்குது ஏதாவது டென்ட் போட்டுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். டென்ட் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அகைன் அடுத்தடுத்த பிளேஸ் போகும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தாங்க நகோன்றது உள்ள சிட்டி இருக்குது, இப்படி உள்ளே போகணும் பைபாஸ். இப்போ நாம் போகிறது கஜிரங்கா. இப்போ தான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. சேம் வந்து சாப்பிட்டேன், சப்பாத்தி அண்ட் சப்ஜி சம்திங் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிகிட்டு இருக்கோம். கஜிரங்கா தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து இங்கே பக்கத்தில் வந்து நான் அந்த ஆற்றை காமிக்கலான் இருந்தேன். ஆனால் ப்ரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, கஜிரங்கா நேஷ்னல் பார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அது பக்கத்துலேயே வந்து ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குது, நாங்கள் அங்கே ட்ராப் பண்ணுறோம் உங்களை அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் இங்கே கிராஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஆற்றை காமிச்சிட்டே போகலான்னு பார்த்தா இவர் எப்படின்றாரு. சரி ஓகே எனிதிங். பட் இங்கே ஸ்பீட் லிமிட் வந்து 40+ அந்த மாதிரி தான் இருக்குமா? ஏன்னா வந்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னாலே தெரியுது, முன்னாடி காமிச்சிருவேன். திடீர்னு காண்டாமிருகம்லாம் கிராஸ் ஆகுமா, யானை கூட கிராஸ் ஆகுமா, மான் கூட கிராஸ் ஆகுமா, சிறுத்தை கூட கிராஸ் ஆகுமா. ஸோ நிறைய வந்து கிராஸ் ஆகிற ஏரியானால இனிமேல் நீங்கள் போக கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. சேம் வந்து இனிமேல் நம்ம வந்து இந்த ஆற்றை கடந்து அப்படி போனாலும் பட் இன்னொரு பாலமும் இருக்குது. என்னென்னா இப்போது 40 கிலோமீட்டர் போகிறோம்ல, அது திரும்ப வந்து இன்னொரு 100 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு பாலம் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு காட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்னை எவ்வளோ தூரம் கூட்டி வந்துட்டார். நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நான் வந்து ரிட்டனாக அங்கே போகணும்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து நீங்கள் அந்த இதை பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சேம் அதனால தான் இதை பார்த்துட்டு போவோம். அந்த முடிஞ்சால் அந்த நேஷ்னல் பார்க்கும் போவோம். போயிட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அகைன் அடுத்தடுத்த இடத்துக்கு நோக்கி போயிட்டுருப்போம். மேக்ஸிமம் நான் வந்து இந்த அஸ்ஸாம் முடித்த உடனே நிறையா வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் பார்க்கலான்னு தான் இருக்கேன். ஸோ இதுதான் என் பிளான். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ இந்த சைடு வந்து யானை வரும், காண்டாமிருகம். ஸோ சேம் வந்து ரைனோவும் வரும்ன்றது. राइनो मिल जाएगा, ரைனோ அண்டு எலிஃபண்ட். एलिफेंट राइनो இந்த ரெண்டுமே வருமா இந்த சைடு? होइना की को इंग्लिश में था। ஏங்க நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம், அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? ரைனோங்க, ஒயிட் கலரில் இது காண்டாமிருகம் ரெண்டு நிற்கிது பாருங்கள், குனிஞ்சே இருக்குது. இப்போ தான் பார்த்தோம், தெரியுதா? பிளாக் கலரில் இருக்குன்னு பார்த்தா ஒயிட் கலரில் இருக்குது, குனிஞ்சே தாங்க இருக்கு. ஆனால் இறங்கக்கூடாது, கீழே இறங்கக்கூடாதுன்றாங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக. தெரியுதா? லைட்டாக தலை தூக்குது. தேங்க்யூ ஃபார் தி லிஃப்ட். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கஜிரங்காவில் பக்கத்தில் நேஷ்னல் பார்க் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் தான் நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். பெட்ரோல் பங்க் மிச்சத்தை நான் பெட்ரோல் பங்க் போயிட்டு பேசுகிறேன், டென்ட் போட்டு பேசுகிறேன். சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இருட்டாரில் இருக்குல்ல. மணி எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5 தான், 5:15 தான் ஆகுது. 5:15 தான் ஆகுது. நல்ல வேலை பெட்ரோல் பங்க் வந்து இறக்கிட்டார்ல, டென்ட்டு போட்டேன். என்னன்னா பார்த்தேங்க, காண்டாமிருகத்தை பார்த்துட்டேன் ஒரு வழியாக. நீங்கள் கூட போட்டு பாருங்கள் கூகுளில், கஜிரங்கா நேஷ்னல் பார்க் போட்டு பாருங்கள். காண்டாமிருகம் நிறைய வர மாதிரி காட்டும். நான் கூட நம்பலை, காண்டாமிருகம் இல்லை அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா ஒயிட் கலரில் காண்டாமிருகம் சேத்துல ஏதோ புரண்டிருக்கும் போல், இல்லை
நேச்சுரல் கலரே அதானா என்னன்னு தெரில. சிமெண்ட் கலரில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு கலரில் இருந்துச்சு. பார்த்தா காண்டாமிருகம். லைஃப்பில் பார்த்துனீங்க காண்டாமிருகத்தை. அதுவும் பார்க் மாதிரி இல்லாமல் நேரில் கூண்டு மாதிரி அடைச்ச மாதிரி இல்லாமல் நேரில் காண்டாமிருகத்தை பார்த்துட்டேன். ஸோ அது இல்லாமல் யானை 4-5 இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வினோதமாக அந்த கொம்பு பெருசாக வச்ச மானெலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தேன். இங்கே பக்கத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. டென்ட்டு போட்டிருக்கேன், சால்ட்டாக டென்ட்டு போட்டு படுத்துருக்கேன். எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். வா செம்ம ஃபீலிங்காக இருக்கு. ஆனால் உள்ளே அப்படியே ஒரு மாதிரி என்னென்னா சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி டென்ட்டெல்லாம் சில இடத்துல வந்து போட்டு தங்காதப்பா, மிருகங்கள்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்கள்ல. எனக்கு என்னென்னா இந்த காட்டில் அது உள்ளே தானே இருக்கும். அது பார்க்காம இருந்தால் ஒரு மாதிரி பயம் இருக்காது. பார்த்துட்டேன்னா ஒரு மாதிரி பெருசாக இருந்துச்சா, அதான் கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் இதாக இருக்குது. பட் எனிவேஸ் நம்ம யார் தமிழ் சர்வைவர், தங்கிடும் வாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருவோம். உள்ளே போவோமா? சரியான சில்லுன்னு இருக்குங்க. வா டென்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் போட வேண்டியதான். போர்வை எல்லாமே செட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு தூங்கணும். வெட்டிக்கிளி கருமம். இந்த வெட்டிக்கிளியை மட்டும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபுல்லாக வந்து கடிச்சு வச்சு இந்த ஓட்டை மாதிரி ஆக்கிடுது. நல்லா இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இது கொஞ்சம் குளிர் காயிறேன். வெடிக்குது என்னமோ டப்புன்னு வெடிக்குது. குட் மார்னிங். 265வது நாள் நினைக்கிறேன், 265வது நாள். ஸோ ஒரு வழியாக வந்து குளித்து முடித்தாச்சு. ட்ரெஸ் எல்லாம் வந்து காய போட்டிருக்கேன். ஸோ சேம் வந்து இங்கே பெட்ரோல் பங்கில் ஒரு பிரதரை மீட் பண்ணேன். ஹாய் பிரதர். இந்த பிரதர் வந்து எனக்கு நேற்று நைட்டு வந்து சப்பாத்தியும் சேம் வந்து இந்த காலிஃப்ளவர்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சப்ஜி அந்த மாதிரி கொடுத்து ஹெல்ப் பண்ணார். நேற்று டின்னர் சாப்பிட்டேன். சேம் வந்து இன்றைக்கும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம நேராக வந்து இங்கே இந்த கஷிமாராவில் ஒரு பார்க் இருக்குது. ஸோ அதை போய் பார்ப்போம். சப்போஸ் இல்லைன்னா நம்ம வந்து அருணாச்சல பிரதேஷ் சைடு போயிட்டுருப்போம். பார்க் வந்து பக்கத்தில் தான் அங்கே இருக்குது. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த இது ஓப்பன் பார்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ நேற்று காண்டாமிருகம்லாம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன்ல, ஸோ அந்த மாதிரி பார்க்கு தான். பட் டிக்கெட் விலை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை. சும்மா போய் என்ட்ரன்ஸ் மட்டும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹஷிமாராவில் சேம் நான் நேற்று சொன்ன மாதிரி தான் சப்பாத்தி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி கிரேவிஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரில. இது கேட்டால் வந்து இதுன்றாங்க, ஒரு வித கறின்றாங்க. பட் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. இது வந்து ஊறுகாய். ஓ பாவக்காய், அதுக்கப்புறம் அந்த ஊறுகாய் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது சேலட் மாதிரி ஏதோ சம்திங் கொடுக்குறாரு. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா சால்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு சாப்பிடும்போது, நேற்று சாப்பிடும்போது. இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில இன்றைக்கி. பட் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். கிளம்பியாச்சுங்க. எல்லா துணியும் காய போட்டாச்சு, எடுத்து மடித்து வச்சு அப்படியே கிளம்பிட்டேன். ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே பக்கத்தில் அந்த பார்க் இருக்குல்ல, அதை போய் ஒரு வியூ மட்டும் காமிச்சிட்டு, என்ட்ரன்ஸ் வியூ மட்டும் காமிச்சிட்டு எவ்வளோ டிக்கெட்டு என்ன ஏதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேம் இந்த வேவே போயிடுவோம் ஆப்போசிட்டுக்கு. பார்த்துருப்பீங்கள இந்த என்ட்ரி, அந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து சஃபாரி பார்க்கு. சஃபாரிக்கு வந்து ஒரு 500 நினைக்கிறேன் ஒரு பெர்சனுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தனியாக யானை மேலே போகணும்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்லாயிருக்கு பார்க்க.
பட் நம்மளுக்கு தான் பட்ஜெட் இல்லை. சரி ஓகே, எனிவே வாங்க அப்படியே போயிட்டு இருக்கேன். இதாங்க நான் இருந்த பெட்ரோல் பம்ப். இதுக்கு பின்னாடி தான் அப்படியே, ஆக்சுவலாக இது பின்னாடி தான் அப்படியே நான் வந்து டென்ட் போட்டுருந்தேன். மேக்ஸிமம் இங்கே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தாங்க செய்கிறாங்க. ஃபுல்லாக கொக்கு மாதிரி எல்லா இது மாதிரி. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மீனே செஞ்சுருக்காங்க கரெக்டாக. யானை, நிறைய இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுக்கிட்டே வராங்க. இந்த ரோட்டில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. கண்டாமல் இருக்கும் நம்ம பார்த்தது. या हाय, हम तमिलनाडु ऑल इंडिया पैदल लिफ्ट यात्रा. सारी கூப்பிட்றாரே. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. எல்லாம் ட்ராகன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆமாம், अरुणाचल प्रदेश जा रहे हैं लिफ्ट यात्रा. ओहो पैदल लिफ्ट यात्रा ना, अच्छा है. यूट्यूबर वीडियो ब्लॉगर ऑल इंडिया. हाँ हम लोग ऐसे ही बनाता है, दिखाइए. செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இது சின்னதாக பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க. கித்தனா 800 कितना 2000. दिस साइज ये आपका 5000 होगा. 5000. हाँ वो भी है, खिड़की करने के लिए बातें हैं. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து 2000மா, அது 5000மா. वो साइपति का वो मालिक है उसको. அங்கே போய் பார்க்குறேன். 1 minute. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 5000 பக்கத்தில் இருக்குங்க. காசு கூட இருக்கு, ஆனால் சரியான கூட. சின்னதாக அதான் வாங்கலான்னு பார்த்தா இவ்வளோ காசு சொல்கிறாங்க. யானையோட தலை இதெல்லாம் பாருங்கள், சின்னதாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஓ, அந்த பார்க்கை சேர்ந்தது தாங்க எல்லாமே. இவர் வந்து அந்த அசாமில் நிறைய, இவரை பற்றி நான் தனியாக சொல்கிறேன் நான் வீடியோவில். மரத்தலை செஞ்ச கடிகாரம் நல்லா இருக்கே, நல்லா பண்ணியிருக்காங்க. சரி வாங்க போயிட்டே இருக்கலாம். இதே மாதிரி நிறைய கடை இருக்குது. ரோட் சைடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கடை பார்த்துட்டேன். இன்னொரு வழியாக திரும்ப காரில் லிஃப்ட் கிடச்சிருக்கு. இப்போது நம்ம வந்து பிரதருக்கு வந்து ஹை சொல்லிக்கலாம். இப்போ வந்து எங்கே போகிறோம்னா கரெக்டாக வந்து தட் பிளேஸ் நேம் சாரி கோகாகாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் நம்புகிறோம். ஒரு சிட்டி மாதிரி தான் இருக்காது. அங்கே போயிட்டு பார்த்துட்டு சேம் வந்து இன்னொரு காண்டாமிருகம் இருக்கான்னு பார்த்துட்டே வரேன். இட்ஸ் அ rhino site, right? Yeah, this is one horn rhino. You'll never get anywhere in pura world. Oh, all over world. One horn rhino. There will be only one horn. Oh, okay. But in Africa and everywhere you'll find two horn wala. Correct? But here only you will find one horn. And that's why poachers. Yesterday I think I see that. You have seen? That time. Okay. That's why the poachers. You know the poachers? They will have the gun and all. The bad people. They will shoot and they will cut their nose, and that is very costly. That horn, very very costly in international market. Okay. But our government has taken many steps to not. அந்த கொம்பு வந்து ரொம்ப காஸ்ட்லின்றாரு. அந்த கொம்பு வந்து எடுக்கிறதுக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து இங்கே சுட்டு அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. சைலண்டாக வந்து நைட் டயத்தில் வந்து சுட்டு எல்லாம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் வந்து இப்போது என்னென்னா அந்த வந்து அந்த ஒத்த கொம்பு இருக்கிற அந்த காண்டாமிருகத்தை இங்கே மட்டும் தான் பார்க்க முடியுன்றாரு. ஸோ ஆனால் நல்ல வேலையாக நேற்று நான் பார்த்துட்டேன். இந்த ஒயிட் காண்டாமிருகத்தை நேற்று நான் பார்த்துட்டேன். இந்த ஃபாரஸ்ட் ஹேவ் ஒயிட் rhino, right? No. I seen that yesterday, white or something. Because they are staying in mud. அதான் That's why it is
you have seen like it is white cement color. They are staying in the mud itself. நாங்கள் ஒயிட்டாக இருக்கிறதுக்கு அதான் தூரத்தில் வந்து பார்க்கும்போது கருப்பு கலராக தான் தெரியும். ஒயிட்டாக இருக்கிற சான்ஸ் போது தான் அது வந்து அதான் சேத்துல புரண்டுரும் போல. ஓகே ப்ரோ, எனிவேஸ் நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ ஃபார் லிவ். சேம் வந்து இங்கே நைட்டு வந்து இங்கே பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து பக்கத்தில் பெட்ரோல் பங்கில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது, நான் உங்களுக்கு வந்து சாப்பாடு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது சைட் டிஷ்ஷுக்கு உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரிட்டு வந்து பார்த்தேன். இங்கே வந்து எனக்காக வந்து எல்லாமே சிக்கன் ரைஸ் இது எனக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் பாரு. தட் இஸ் இது வந்து என்னென்னா ஃப்ராகா, அதாவது தவளை கறி. வாட் இஸ் திஸ்? சிக்கன். திஸ் இஸ் சிக்கன் அண்ட் திஸ் அ ஃபிஷ், ரைட்? இது வந்து மீன், இது வந்து இது சிக்கனு. சரி, ஓகே. இது இந்த ரெண்டு ஃபிஷ் காடி. ஓகே, இது என்னன்னு கேட்டேன், ஃப்ராகுன்னாரு. ஸோ திடீர்னு வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ராக் வேணுமான்னாரு, வேணான்னு சொல்லிட்டேன், எனக்கு சிக்கனே போதும்னு சொல்லிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தான் தெரியுது நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னொரு அந்த அஸ்ஸாமை தாண்டினோடனே இந்த அருணாச்சல் பிரதேசில் இந்த மாதிரி வந்து சில ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவாங்க. அதாவது ஃப்ராக் சாப்பிடுவாங்க. நாகாலாந்துலாம் போனீங்கன்னா நீங்கள் நாய்க்கறி எல்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ராக் பார்க்குறோம். ஸோ அதான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சிக்கன் பக்கோடா. தேங்க்யூ. குட் மார்னிங். 266வது நாள். நல்ல வேளை நேற்று நான் அந்த தவளைக்கறி சாப்பிட்டேன். இந்த சோறு மட்டும் தான் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டு நல்ல தூக்கம் நேற்று. ஸோ இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சிட்டேன், ரெடி ஆகிட்டேன், அப்படியே வாங்க கிளம்பலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கே கிளம்பியாச்சுங்க. ஒரு வழியாக 10 மணிக்கே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியே மார்னிங் கண்டினியூ பண்ணணும். இன்னும் ஒரு 7-8 மணிக்கு எந்திரிச்சிட்டு 10 மணிக்குள்ளே குளிச்சுட்டு ரெடி ஆனால் கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து வெயில் வரணும், வெயில் வந்தால் தான் கிளம்ப முடியும். அதுதான் பிரச்சனை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வருது. ஸோ அதனால் கிளம்பி போயிட்டுருக்கேன். சேம் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு டீ கடை பார்த்தேன். டீ கடையில் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணேன், டீ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் வந்து இந்த டீ கடை பார்த்தீங்களா, அது மண்ணிலே செஞ்ச மாதிரி இருக்குது. மண்ணிலே செஞ்சு இது பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்மெல்லும் ஒரு மாதிரி வித்தியாசமாக அடிக்குது இந்த டீ கடையில். போக இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஹோட்டல்லையும் போக இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உட்காருவோம், டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கலாம். அண்ட் தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். அவர் தான் சாப்பாடு கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச். பூரியும் காஃபி சம்திங் கொடுத்தாரு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சண்டே மார்க்கெட்டாக. இங்கே இந்த மாதிரி கூடெல்லாம் வச்சு வாத்துங்க வாத்து அண்டு காடை. ஃபுல்லாக வாத்தும் கோழியுமாக தான் இருக்குது. கோழி அண்டு காடை. சேம் வந்து பிரதர் வந்து ஆப்பிள் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ பிரதர். ஜோர்ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி டெஸ்டினேஷன் அது 50 கிலோமீட்டருக்கு. இன்னும் லாரி கிடச்சா வேகமாக போயிடலாம். ஸோ ரொம்ப நேரம் கழித்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக இது கிடச்சிருச்சு. லாரியில் தான் லிஃப்ட் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். வாட் இஸ் யுவர் நேம்? Jagdish Kalidhar. Jagadish. Jagdish Kalidhar. Short name is Jagadish. Jagdish. Bro, your name? Bappi Lahiri. Bappi. Okay. Your name, bro? Anurag. And thank you so much for your lift. Assam कैसा लगा सर इधर? Yeah, Assam is very good. I see that Rhino and Jubinger is a famous singer, right? वो तो जुबिन है नहीं अभी. जुबिन का तो टॉप है. Yeah, I know that. And
ये जो काजीरंगा देखे नेशनल पार्क Yeah, I see that national park and I will go to the Jorhat and I will go Arunachal Pradesh. तो उसके बाद रिटर्न Return to Nagaland, Manipur, Tripura and Meghalaya. சேம் வந்து இந்த லாரியில் லெஃப்ட் டிக்கெட் வந்துக்கிட்டு இருந்தேன் இல்லை தவளைக்கறி பற்றி பேசிகிட்டு இருந்தேன் நேற்று வந்து வருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருந்தேன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் லைட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பட் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் இது வரைக்கும் தவளைக்கறியே சாப்பிட்டது இல்லை அதான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க இருந்துச்சுன்னா பார்ப்போம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இல்லைன்னா அப்படி கடைக்கு தான் வந்திருக்கேன் அவங்க கூட டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ சாப்பாடு வாங்கி தரேன்னாங்க அப்போ தான் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு சேம் வந்து இங்கே குட்டி நாய் இருக்குல்ல இந்த நாயை நான் வந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தேன் ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா நாகாலாண்டில் வந்து இந்த நாயெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறேன் இந்த மேனியான்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் டிஃப்ரெண்ட் அஸ்ஸாமுக்கும் அருணாச்சல் பிரதேஷ் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபுட்டு எனக்கு சேரலையானு தெரில சிக்கன் மட்டும் கேட்டிருந்தேன் ப்ரோட்டை வாங்கி கொடுத்தாரு சாப்பிட்டேன் அது ஓரளவு ஓகே பட் வந்து இந்த சம்திங் இந்த சாம்பார் மாதிரி ஊற்றுக்கிற மாதிரி ஒன்று இருக்குது அது ஓகே பட் ஏதோ சம்திங் கருப்பாக இருக்குது அதை ஊட்டினா எனக்கு வந்து கொமட்டிட்டு வருது அது என்னன்னு தெரில அது கொள்ளு மாதிரி தான் இருக்குது பட் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்குது வந்து ஒரு பெட்ரோல் பம்ப் வரப்போகுது அங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபுட் ஆல்சோ வெரி தேங்க்யூ ஸோ மச் வந்துருச்சுங்க அந்த பெட்ரோல் பம்ப் வந்துருச்சு குட் மார்னிங் 267வது நாள் சரியான தூக்குங்க நல்லா தூக்கம் இது வரைக்கும் தூங்குனதுலேயே செம்ம தூக்கம் 10 மணி நேரம் தூங்கியிருக்கேன் இப்போ போயிட்டு ரெடி ஆகணும் ஓரளவு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி முடிச்சாச்சு மற்ற இது பெட்ரோல் பங்கில் இல்லாமல் இந்த பெட்ரோல் பங்கில் புதுசாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக வந்து ஒரு சமைக்கிற ரூமாக வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து சமைச்சு கொடுத்தாங்க ஒரு ப்ரோ வந்து சமைச்சு கொடுத்தாரு உருளைக்கிழங்கு அந்த இதெல்லாம் சமைச்சு கொடுத்தாரு நல்லா இருந்துச்சு இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் கையோடு சாப்பிட்டு முடித்தது ரொம்ப திருப்தியாக இருக்குது இப்போது அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் சார்ஜ் மட்டும் ஏறிட்டுருக்கு பவர் பேங்க் ஏறிட்டுருக்கு ஃபோனும் சார்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் நல்ல வேலையாக நேற்று 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர முடியாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் வந்துட்டேன் ஸோ இப்போ கிளம்பி அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான் வாங்க காலையிலேருந்து இந்த ஜெட்டு பறந்துக்கிட்டே இருக்குங்க பார்த்தீங்களா அப்பா பெட்ரோல் பங்கை சுற்றியே பறந்துக்கிட்டு இருக்கு காலையிலேருந்து ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா மோஹன்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் போக போகிறோம் கரெக்டாக இங்கேருந்து 100 கிலோமீட்டர் இருக்குது போவோம் வாங்க வேகமாக போவோம் இன்னைக்கு ஸோ சேம் வந்து அகெயின் இன்னொரு காரில் லிஃப்ட் கிடச்சிருக்கு என்னன்னு தெரியல மார்னிங்கே லிஃப்ட் கிடச்சிருச்சு தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் வாட் இஸ் யுவர் நேம் My name is Udipto Gogoi. ஓகே யுவர் நேம் ப்ரோ My name is Devashish Bora. Devashish Bora. Devashish Koda Bora. Boda oh okay Nice to meet you, bro. Nice thank meeting you. you, bro. Thank you. Hope your And, journey is well. yeah thank you and you know that I'm going to that Arunachal Pradesh. Assam was so beautiful and just now I'm doing that this all India outline in my blog. Thanks for lift and you know that it's a Mohan Hat almost 100 kilometer right here to Yeah, bro. இங்கே என்னன்னே தெரில மார்னிங் சாப்பிட்டுட்டு உடனே லிஃப்ட் கிடச்சிருச்சு உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரில காரில் உடனே லிஃப்ட் கிடச்சதுனால வேகமாக போய் ரீச் ஆகிடலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மோகன் ஹாட்டில் வந்து பக்கத்துலேயே வந்து இந்த ரிவர் இருக்குது இந்த நான் சொன்ன ரிவர் வந்து பக்கத்துலேயே இருக்குது ஸோ என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்குன்னா அங்கே போயிட்டு டென்ட் போட்டு அங்கேயே தங்கிட்டு அந்த 10 நாள் அங்கே அந்த இடத்துலையே முடிச்சிடலான் இருக்கேன் சேம் வந்து இந்த தவளைக்கறின்னு சொல்லி இருந்தேன்ல ஸோ அதையும் சாப்பிட்டு கட்டலான் இருக்கேன் பார்ப்போம் அது முடியுதான்னு பார்ப்போம் முடிஞ்சால் சாப்பிட்டு காட்டுறேன் சரிங்களா Assami peoples eats frog something. No, yeah. Some tribes eat. Some tribals eat frog, snail, Oh. and silkworm. Oh, okay. There are different types, no?
ஓகே ஓகே பட்டுப்புழு சேம் வந்து தவளை அதுக்கப்புறம் நத்தை எல்லாம் சாப்பிடுவாங்களா? இறங்கியாச்சு. இப்போ நேராக சிவ்சாகர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் மோர்ஹான், அந்த மோர்ஹான் ஆர்ட் அங்கே போய் சேர்ந்துடலாம். ரொம்ப தூரமாக நடந்தே வந்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் ஆகிருக்கும் நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா சன் செட்டே ஆயிடுச்சு. சேம் ரொம்ப தூரம் நடந்து பக்கத்தில் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வந்தேன். வந்தவுடனே இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வாட்ஸ் யுவர் நேம்? My name is Apollo Raju. My name is Kushal Raju. My name is Aditya. Okay, okay. Nice to meet you. And Tamil Nadu. Tamil Nadu to All India Pageant. Nice to meet you. And what is your study? Study, education. 10th. 8. இல்லை சின்ன பையலுக்கு தான் வேற கமல் சர்வைவர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க போல. Kamal. சரி ஓகே, நான் அப்புறம் பேசுகிறேன். நல்ல வழியாக பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸ்டே பண்ண வேண்டியதான், டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நேராக வந்து பாதி வழிக்கு தான் வந்திருக்கோம். வேகமாக இருட்டாயிடுச்சுனால பாதி வழிக்கு தான் கிளம்புனதே. 12 மணிக்கு தான் கிளம்புனேன். அப்புறம் இருட்டாகாமல் என்ன செய்யும். ஸோ 4:30 மணி 5 மணி தான் ஆகுது. பட்டு நீங்கள் பாருங்களேன், 4:30 மணி 5 மணி மாதிரியா இருக்குது. எவ்வளோ உடனே சன்செட் ஆயிடுது. எனக்கு அதுதான் வந்து இதாக இருக்குது, எரிச்சலாக வருது. பட் என்ன பண்ணுறது. ஆனால் வந்து இங்கே சன்ரைஸ் வந்து சீக்கிரமாக ஆயிடுமா. 5:30 மணி 5:15 சன்ரைஸ் ஆயிடுமா. ஸோ அதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக வந்து சன்செட்டும் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறேன், டென்ட்டு போட்டுறேன். பக்கத்தில் வந்து இந்த பெட்ரோல் அடிக்கிறவரே வந்து சாப்பிட கூப்பிட்றாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு டென்ட்டு போட்டு இன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நேராக போக வேண்டியதான் அந்த இது மோர்ஹாட் அப்படின்ற இது அந்த இடத்துக்கு போயிட்டு சேம் பெட்ரோல் பம்பில் தங்கிட்டு அடுத்த நாள் தான் அந்த அருவிக்கு போய் சேர்றோம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து அந்த பார்க்கு பக்கத்துலேயே வந்து அந்த அருவி போய் சேர்ந்துருக்கலாம். பட் வந்து அவர் 40 கிலோமீட்டர் அயடாக கூட்டி வந்துட்டார். அதுக்கப்புறம் கேட்டேன் அவர்கிட்ட, ஏன் சார் நான் என்னையை அங்கேயே இறக்கி விட்ருக்கலாம்ல, நான் அந்த அருவி பக்கத்துலேயே போயிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இறக்கி விட்டுருக்கலாம்ப்பா, ஆனால் அங்கேருந்து நீ நடந்து வருவ இந்த பக்கம், அப்படி நடந்து வந்தால் உனக்கு ரைனோ வந்து அடிச்சிடும். நீ பார்த்தில்ல, அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த 1 ஹார்ன் ரைனோ. ஸோ அந்த ரைனோ வந்து அடித்து தூக்கிடும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், எவ்வளோ தூரம் கூட்டி வந்துட்டேன் உன்னை ரைனோ வந்து காட்டுறதுக்கு தான் எவ்வளோ தூரம் கூட்டி வந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னார். ஓகே, எனிவே வந்துட்டோம். ஸ்டே பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். தவளைக்கறி எவ்வளோ கிடைக்கல. மேபி அவர் வீட்டுக்கு கூட்டி போகும்போது தவளைக்கறி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ சேம் வந்து அந்த பெட்ரோல் பங்கில் இருந்து அந்த ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னதில்ல. ஸோ அவர் கூட்டி வந்துட்டு ஆப்போசிட்டில் தான் அப்படியே பெட்ரோல் பங்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கேன். பட் இங்கே நான் டென்ட் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேன்னு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட கொடுக்க போகிறான்னு தெரில. சாப்பிட்டுட்டு டென்ட் போட்டு தூங்கிட்டு அப்படி தூங்கலான்னு பார்க்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன குட்டி நாய் வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த நாயெல்லாம் நாகாலாந்தில் வந்து சாப்பிடுவாங்க. என்ன நடக்க போதோ நாகாலாந்தில் பார்ப்போம். இந்த ப்ரோ தான் வந்து என்னை இந்த ரூமில் தங்க சொல்லியிருக்காரு. இங்கே நம்ம டென்ட் போட போகிறோம். ஸோ ஃபேனை வந்து சூடாகிட்டு இருக்கு. இங்கே இந்த ஃபேனை வந்து என்னென்னா ஹீட்டர்னு சொல்லுவாங்க, ஹீட்டர் ஃபேன் சொல்லிட்டு. ஸோ அதை சூடு பண்ணிகிட்டு இருக்காரு எனக்காக. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அலோவிங் திஸ் ரூம். அண்டு சாப்பாடு தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, பார்ப்போம். வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் வாட் கைண்ட் ஆஃப் चावल? हाँ, चावल सब्जी सब्जी what kind of सब्जी? vegetable okay நல்ல வேளை வெஜிடபிளா. நான் வந்து ஃப்ராக் நினச்சேன். ஃப்ராக் நை நான் வெஜ் நோ. ஓகே நல்ல வேளை வெஜ்ஜா இன்னைக்கு. பாடா நம்ம நான் வெஜ்ஜு சாப்பிட்றலாம்.
மார்னிங் 268வது நாள். நேற்று வந்து சும்மா வெஜ்ஜு சாப்பாடு தான் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன். சேம் நல்ல தூக்கம். இன்றைக்கி காலை திரும்ப எழுந்திரிச்சிருக்கேன். இன்றைக்கியாச்சும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகுமான்னு பார்ப்போம். மர்ஹாட்டா சரி, ஓகே, இந்த இடத்துக்கு தான் ரீச் ஆகிறேன்னு பார்ப்போம். மொரஹாட் ரீச் ஆகணும். இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குங்க. ஏய், குட் மார்னிங். எந்திரிச்சிட்டாம்பள பொண்ணு அதான் பெட்ரோல் பங்க்குங்க. அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே தான் தங்கியிருந்தேன் நேற்று. இந்த ரூமில் தான் தங்கியிருந்தேன். தேங்க்யூ ப்ரோ, பாய். மார்னிங் வந்து இந்த அவுல் கொடுத்தாங்க. அவுலில் வந்து லைட்டாக கழுவிட்டு இந்த அவுலை வச்சு இந்த தயிரோடு சேர்த்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்றாரு பிரதரு. இது வந்து பீகாரியோட ஃபேமஸ் ஃபுட்டுன்றாரு. வாட் இஸ் திஸ்? தஹி. சுத்தமான தயிராங்க. நல்லா இருக்குன்றாரு. சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. சேம் வந்து எல்லா பிரதருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து ரூம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து இப்போ கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி கிளம்புறேன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். இது அது சாப்பிட்டேன், பரவாயில்லாமல் இருந்துச்சு. சர்க்கரை நிறைய போட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால் ஒரு மாதிரி திகட்டுச்சு. மற்றபடி நல்லா இருக்குது. ஓகே, எனிவே நல்லா தான் இருக்குது. ஏ ஹாய். आप कहाँ से हो? हम तमिलनाडु। तमिलनाडु। अब कहाँ जाएगा? ऑल इंडिया पैदल लिफ्ट यात्रा। ऑल इंडिया पैदल लिपि यात्रा। मैं तुमको देखा था कल, वो जगदुआ के बगल में बीच में तुम पास किया था। I'm going to that मोरनहाट टुडे। पैदल से आ रहा है? पैदल ऑन लिफ्ट यात्रा। अच्छा, लिफ्ट यात्रा। ठीक है। थैंक यू, नाइस टू मीट यू। हाय, नाम क्या है आपका? मेरा चैनल नाम तमिल सर्वाइवर। मेरा नाम गोकुल, मेरा चैनल नाम तमिल सर्वाइवर। हाय. பார்த்தீங்களா, வாத்து மார்க்கெட் ஃபுல்லாக காலை கட்டி போட்டு இங்கே வாத்து சேம் நிறைய வந்து வாத்துக்கறி திங்கிறாங்க, தவளைக்கறி திங்கிறாங்க. இது தயிருங்க. சேம் இது ஃபுல்லாக வந்து மார்க்கெட் தாங்க. அஸ்ஸாம் சைடில் இருக்கிற மார்க்கெட். சேம் ஒரு காரில் லிஃப்ட் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாட் இஸ் யுவர் நேம்? My name is Kaushik Porua. Kaushik Porua. Okay. Nice to meet you. This Assam, your native, right? Yes. Okay. Actually, I was born and brought up in Nagaland. Okay. But I belong from this place, from this Sibsagar district. Okay. This part is Jorhat. Ah. And after crossing the river, that place, here the Sibsagar district begins. Okay. From here, right from here, Sibsagar district. Okay. And this place is known as Janji. Janji. And the river is also named as Janji. Okay. The river is nearby or backside? Just now we have crossed the river. Okay. சேம் வந்து இன்னொரு இடத்துல நம்ம லிஃப்ட் கிடச்சிருச்சு. You are from Tamil Nadu, from which district? I am from Chennai. You know that Chennai? Yeah, definitely I know. Okay. தமிழ்நாடு மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, சென்னைன்னு தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. And I am born from Madurai. You are from Madurai? Yeah, my native place is Madurai, but I am just now I'm asking, you know that Chennai, maximum people know from ID cells. Okay. ஸோ சேம் வந்து நான் இறங்க போகிறேன். அஸ்ஸாமி ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேட்டிருந்தேன். டக்குன்றாரு. அந்த அந்த மார்க்கெட்டில் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன், நிறைய டக்கெல்லாம் வச்சுருப்பாரு. Pork, duck. pork and duck is Assami favorite food. Okay. And hi. And same. அடுத்ததா லாரியில் திரும்ப ஒரு லிஃப்ட் கிடச்சிருச்சு. மோரஹாட் போயிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். வாட் இஸ் யுவர் நேம்? நாம் சுனில்குமார். ஓகே, வாங்க போகலாம். தயவு செஞ்சு இங்கேருந்து கரெக்டாக மோரன்ஹாட் போயிட்டேன்னா அந்த ஆற்றை போய் பார்த்துடலாம்.
என்னன்னு தெரிலங்க, இந்த லாரியில் போயிட்டே இருக்கும்போது ரொம்ப டஸ்ட்டு வந்து 2 வாட்டி ஹச்சுன்னு துப்புனேன், கண்ணு வீங்கிருச்சு. இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக. 2 வாட்டி ஹச்சு தும்முனதுக்கே கண்ணு ஒரு மாதிரி வீங்கிருச்சு. என்னன்னு தெரில, கண்ணில் அந்த அழுக்கு எதுவும் போயிடுச்சா இல்லை என்னன்னு தெரில, தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் என்ன ஆச்சுன்னு தெரில, வீங்கிட்டே வருது. கண்ணுக்குள்ளேயும் எதுவும் போகல, புதுசாக இருக்கு. வந்து மோர்ஹன் ஹார்ட் வரைக்கும் வந்து ப்ரோ வந்து இறக்கி விட்டுருக்காரு. வெரி தேங்க்ஸ் ப்ரோ. அண்டு ஆல்மோஸ்ட் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது, பக்கத்தில் போயிடலாம். போயிட்டு எங்கேயாவது டென்ட் போட்டு தாங்கணும், பார்ப்போம் எப்படி போகணும். ஜஸ்ட் நோ வந்து நான் வந்துக்கிட்டு இருந்தேன் இந்த இது மோர்ஹன் ஹார்ட்டுக்கு. வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டலில் வந்து என்னை உபசரிச்சு. Hotel name is Red Bun. Red Bun. எக் பன், ரேட் பண்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ என்ன சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சேம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த பிரதர், வாட் இஸ் யுவர் நேம் பிரதர்? சார், My name is Akim. அக்ஷிம் பிரதர் வந்து அந்த அருணாச்சல் பிரதேஷ் பார்டர் இருக்குல்ல, ஸோ அந்த பார்டருக்கு உள்ள இன்டர்நெட் பெர்மிட் வாங்கிட்டு போனால் தான் வந்து நம்ம வந்து எல்லாமே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். This is my brother. San Borgohai. ஷன் பார் ஹோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இன்னிலேருந்து கரெக்டாக வந்து 2 டேஸ்க்கு நான் வந்து அங்கே ரீச் ஆகிடுவேன், பார்டருக்கு ரீச் ஆகிடுவேன். அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு 15 ஆல்மோஸ்ட் 15 days டியூரேஷன். நெக்ஸ்ட் 15 days இஸ் அ டியூரேஷன். அடுத்த 15 நாளைக்கு நான் அருணாச்சல் பிரதேஷில் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஐ வில் கோ ஆன் நாகாலாந்து. திஸ் இஸ் நாட் ப்ராப்ளம். நாகாலாந்து இஸ் நாட் பெர்மிட் ப்ராப்ளம். Whose problem is this? Call me. Okay. Only I have a reach in Arunachal Pradesh only inner light permit problem. 3 days. Oh, already you say that 15 days. 15 days or next 15. Next 15 days. Okay. Whose problem is? Nagaland inner light permit or something? No, Arunachal Pradesh is a inner light permit. Huh. But Nagaland no inner light permit. Nagaland inner light permit. Sir, not. அதான் அருணாச்சல் பிரதேஷ் மட்டும் தான் inner light permit வந்து சொல்லுவாங்க. நாகாலாந்து வந்து அவ்வளவா தெரியல எனக்கு. Mizoram or Arunachal Pradesh. Mizoram and Arunachal Pradesh inner light permit problem. Okay, அவங்க 2 பேர் மட்டும் அந்த ஸ்டேட்ல மட்டும் தான் கேட்பாங்க. So anyway, okay, thank you so much for this help and thank you so much for this food. And also thank you everything. But கண்ணு மட்டும் என்னன்னே தெரிலங்க, அந்த டஸ்ட் ப்ராப்ளமாக என்னன்னு தெரில, பார்ப்போம். எனிவேஸ் சரி பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். இதுதான் அந்த ரெட் பன் தாபா. அண்ட் சேம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் லிஃப்ட்டுக்காக, நானும் பிரதரும். லிஃப்ட் கிடச்சிருச்சுன்னா நேராக அந்த நதிக்கு போயிடலாம். கண் இன்னும் சரியாக மாட்டேங்குது. நிப்பாட்ட மாட்டுறாங்க. எங்க அது அடுத்தடுத்து ஹெலிகாப்டர் அது இதுன்னு போயிட்டுருக்கு. தேங்க்யூ, கிவ் மீ ஹக் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். லிஃப்ட்டே கிடைக்கவில்லை, அப்படியே போக வேண்டியதான். ஓ, பெரிய இடம் ஃப்ரீயாக இருக்குது. வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்குது. சும்மா கிராஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், ஓப்பன் பிளேஸில் ஆடு மட்டும் மேய்ஞ்சிக்கிட்டு. ரோட்டில் இருந்து எவ்வளோ தூரம் வந்துட்டேன். இங்கே ஒரு பெருசாக ஒரு ஏரியா இருக்குது. சன்செட்டு பாருங்கள், செம்மையாக ஆகிட்டுருக்கு. இடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டேன். நல்லா இருக்குது. இது இந்த சைக்கிளெலாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க 2-3 பசங்க. அப்புறம் டென்ட்டு போடலாமான்னு கேட்டேன் அவங்ககிட்ட. இல்லைண்ணா, டென்ட் போட்டால் உங்களுக்கு அந்த சிமெண்ட்டு வந்து அதை ஒட்டிகிட்டு வரும், சும்மா உட்காருங்க, 2 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே சும்மா நீங்கள் பெட்ரோல் பங்கே கிளம்பி அங்கே போய் டென்ட் போடுங்க, இங்கெல்லாம் டென்ட் போட்டால் வந்து உங்களுக்கு டென்ட்டு தான் அழுக்காகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அப்படி தான் தெரியுது.
பார்த்தா அந்த கையில் அப்படியே வருது. பேண்ட்டையும் நல்லா இது பண்ணிட்டு தான் போகணும். உட்காந்துட்டேன். இது ஏன் வீக்கம் குறைய மாட்டேங்குதுன்னே தெரிலங்க. கொஞ்சம் நாள் ஆகுமா என்னன்னு தெரில. உள்ளே அழுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு எதுவும் இல்லை. சின்னதாயிடுச்சு கண்ணு. சூப்பரான சன்செட் பார்க்க வேண்டுமா? எப்படி இருக்கு பாருங்க. தெரியுதா? வா, இதுவே மங்களாயிருச்சு ஃபோனு. எப்படி இருக்கு பாருங்க. வேற லெவலுங்க. எதிர்பார்க்கவே இல்லை. நடந்து போயிட்டே இருந்தே இப்படி ஒரு சன்செட். எனக்கு ரெட்டு கலரில் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஊடல் பேசிகிட்டு இருந்தாங்க. சேம் வந்து வீடியோவில் வரணும்னாங்க. हम लोग तुम्हारा ही वीडियो देखते हैं सारा। हम लोग थैंक यू। हम लोग जब छुट्टी मिलता है तब से तब तुम्हारा ही वीडियो देखते हैं। हाँ हम ரொம்ப நேரம் கழிச்சு நம்மளுக்கு கிஃப்ட் கிடச்சிருச்சுங்க ஒரு வழியா. தேங்க்யூ ப்ரோ. வாட் இஸ் யுவர் நேம்? ராமன் ப்ரோ வந்து ஒரு வழியாக ஹெல்ப் கொடுத்துருக்காரு. பக்கத்தில் தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஒன்று ஒரு 5 இருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. போய் ரீச் ஆகிட்டோம்னா அங்கே தூங்கிடலாம். அவ்வாடா கிடச்சிருச்சு ஒரு வழியாக. இந்த ரோடு ஃபுல்லாக இங்கே இப்படி தாங்க இருக்குது. இதை பாருங்கள் லெஃப்ட் சைடில் திரும்ப வருது பாருங்கள். வாட் இஸ் திஸ் பிளேஸ்? பெட்ரோல் பம்ப் फुल एम्प्टी प्लेस। एयरपोर्ट बन रहा है मतलब। ओ ओके ओके। நான் ஹெலிகாப்டர் வந்து இறங்குற ஹெலிபேட். ஹெலிபேடுங்க அது தான் நினச்சேன். ஃபுல்லாக இந்த வே ஃபுல்லாக வந்து கலராக வந்து இந்த கடைகள்லாம் போட்டு கலராக கடையெல்லாம் போட்டு போஜ்புரி சாங்ஸ் வந்து அடிக்கடி சாங் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக வந்து நைட்டு ஃபுல்லாக அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. தூக்கமே வர மாட்டேங்குது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஃபார் லிஃப்ட். தேங்க்யூ. நல்ல வேலை லிஃப்ட் கொடுத்தாரு. லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். கரெக்டாக பெட்ரோல் பங்க் வந்துவிட்டோம். அங்கே போய் இன்றைக்கும் டென்ட் போட வேண்டியதான். ஸோ ஓகே வாங்க கிளம்பும். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் பெட்ரோல் பங்க். நான் சேரவே முடியாதுன்னு தான் நினச்சேன். பெட்ரோல் பங்க்லாம் வந்து சேர முடியாதுன்னு தான் நினச்சேன். ஒரு வழியாக வந்து சேர்ந்து விட்டோம். என்னன்னே தெரிலங்க. இந்த பிரம்மபுத்திரா அந்த அதிகம்ட்டு போக முடியல. ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்தது. 10 நாள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ட்ராவலிங்லேயே போயிடுச்சு. நடந்து வர்றது, லிஃப்ட் கேட்குறது, நடந்து வர்றது, லிஃப்ட் கேட்குறது. ஸோ இதிலே முடிஞ்சு போச்சு. இதில் கண்ணு வேற வீங்கிருச்சு ஒரு பக்கம். இது எதனால் ஆச்சுன்னே தெரில. கண்ணு வீங்கிறது சுத்தமாக வேறு மாதிரி இருக்குது. கண்ணு சின்னதாகிட்டே போகுது, இல்லை பெருசாகிட்டே போகுது. நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன். தூங்கி எந்திரிப்போம். நல்லா தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன். எனிவேஸ் இங்கே ஒரு பெட்ரோல் பம்ப் வந்துட்டேன். இங்கே பெட்ரோல் பம்பில் ஃபுல்லாக லாரியாக தான் இருக்குது. பட் எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரில. மேக்ஸிமம் டென்ட் போட்டால் ஸ்டே பண்ணிக்கலாம். அண்ட் சேம் வந்து இங்கே ஒரு பெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன ரூம் ஆகி கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது. அது பக்கத்துலேயும் வந்து ஒரு ரூம் எனக்கு தனியாக வந்து செப்பரேட்டாக கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் அது நிற்க மாட்டேங்குது. என்ன தெரில. காலையில் சரியாயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வழியாக அப்படியே கிளம்பிட்டேன் இங்கேருந்து. பிரதர் வந்து எனக்கு நிறைய சாப்பாடு கொடுத்தாரு. டின்னர் நேற்று நைட்டு கொடுத்தாரு. ஸோ சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சு நீங்கள் மார்னிங் அப்படியே கிளம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்து இன்னைக்கு காலை மார்னிங்கே எனக்கு வந்து உடனே லிஃப்ட் கிடச்சிது. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. மார்னிங்கே லிஃப்ட் கிடச்சிச்சு. ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். இப்போது என்னென்னா கார்லேயே லிஃப்ட் கிடச்சதுனால நேரம் இந்த ரிவர் பக்கத்துலேயே போயிட்டு அங்கே ஷோ பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குன்றதை ஷோ பண்ணிவிட்டு மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அங்கே டென்ட் போட்டுருவோம். டென்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே. சேம் பிரதர்ஸ் வந்து வேறு பக்கம் போகிறாங்களாம். ரிட்டன் வேறு பக்கம் போகிறாங்களாம். சேம் வந்து அந்த ஸ்கூட்டியில் தான் என்னை போக சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த ரிவர் சைட் போயிடலான்றாங்க. ஓகே ப்ரோ. I will go. Thank you so much all. Thank you so much. Have a safe ride. Thank you. Bye bye. வழியாக வந்து
பிரதர் வந்து பிரம்மபுத்திரா நதிக்கு கூட்டி வந்துட்டாரு. தண்ணி வந்து வெள்ளம் மாதிரி ஓடுன்னு நினச்சேன், பட் பாருங்கள். ஹாய் ப்ரோ, இவர் தான் நான் லிஃப்ட்டு கொடுத்து கூட்டி வந்தார் இந்த ஸ்கூட்டியில். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. It's a no water. Which time comes water? Yes, come. Is fill up all the thing. Oh, fill all the thing. Yes. இது ஃபுல்லாக வந்து தண்ணி நிறைஞ்சிருமாங்க. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே காணோம். Which time come? Month. Which month? மே அண்ட் ஜூன். அந்த டயத்தில் தான் வருமா? அப்பா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். அங்கே பாருங்கள், அங்கே ஃபுல்லாக வந்து இதாக தான் இருக்குது, தண்ணியே இல்லாமல் தான் இருக்குது. இட்ஸ் அ பிக்கஸ்ட் ரிவர் ஃபார் எவர், ரைட்? பிரம்மபுத்திரா. Yes. இந்த பிரம்மபுத்திரா ரிவர் வந்து எங்கேருந்து வருதுன்னா, இஸ் கம் ஃப்ரம் சைனா, ரைட்? I think so. This river comes comes from? I think China. சைனாவிலேருந்து வருதுங்க. எனக்கு ஒரு பிரதர் இப்படி தான் சொன்னார், சைனாவிலேருந்து இந்த பிரம்மபுத்திரா ரிவர் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே தான் போகுது. பாகிஸ்தான் இல்லைன்னா இந்த இந்தியா அந்த மாதிரி பிரிஞ்சு நிறைய நதியாக பிரிஞ்சு அப்படியே உள்ளே போகும். இவ்வளோ பெருசு நான் எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் செம்ம பெருசாக இருக்குது. தாடி அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக வந்து காணல் நீ மாதிரி தான் தெரியுது. பிரதர் வந்து இங்கே சாப்பாடு கடைக்கு கூட்டி வந்திருக்காரு. இதுதாங்க அந்த பாலம், தெரியுதா? மேலே தான் இருந்தோம். ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக வாட்டர் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் தண்ணி வருமா? கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வந்து இது வரைக்கும் தண்ணி வருன்றாங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ ஓகே, சாப்பிட்டுட்டு பக்கத்தில் எங்கேயாவது டென்ட் போட முடிஞ்சால் போடுவோம், இல்லைன்னா அப்படியே க்ராஸ் ஆகி போயிட்டு அந்த பக்கம் ஏதாவது டென்ட் போடுவோம். சரிங்களா? சார் இருக்குது ஃப்ரைட் ரைஸுன்றாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், ஏன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ எடுக்க முடியாது. ஆல்மோஸ்ட் திரும்ப இருட்டாயிருச்சு. கீழே இருந்து மேலே ஏறி வந்துட்டேங்க, அந்த பாலத்துக்கு மேலே ஏறி வந்துட்டேன். ஏன்னா வந்து கீழே வந்து டென்ட் போடுற மாதிரி எந்த வசதியும் இல்லை, ஃபுல்லாக அழுக்காக தான் இருக்குது. என்ன பண்ணுவோம், சும்மா அப்படியே நடந்துகிட்டே போயிட்டு அந்த பாலத்தை கிராஸ் பண்ணுவோம். நான் காட்டிக்கிட்டே வரேன். அந்த பாலத்தை ஃபுல்லாக கிராஸ் பண்ணிவிட்டு அந்த சைட் போயிட்டு டென்ட்டு போடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா? சன்செட் ஆகிட்டுருக்கு. இதா அங்கே தான் நம்ம வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். அப்படியே மேலே வந்துட்டேன். இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது பிரிட்ஜு. சுத்தமாக தண்ணி இல்லாதனால வியூ ஒரு மாதிரி இருக்குது. தண்ணி இருந்தால் எப்படி வியூ இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ தெரியுதா? இவ்வளோதான் தண்ணி. ஆக்சுவலாக இவ்வளோதான் தண்ணி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து காஞ்சு தான் இருக்குது. அண்ட் நடந்துக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டராங்க இந்த பிரிட்ஜு. ஒருத்தவங்ககிட்ட கேட்டேன், இந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்களே அவங்ககிட்ட கேட்டேன், 7 கிலோமீட்டரா கிட்டத்தட்ட. அதான் என்னடா லாங்கஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். 7 கிலோமீட்டருன்றது. ஃபுல்லாக பாருங்களேன், ஃபுல்லாக காஞ்சிருக்கு. காஞ்சிருக்குன்னு இல்லை, தண்ணி இல்லாமல் இருக்குது. அப்பா, அங்கே டென்ட்டு போட்டால் எப்படி இருக்கும்? அவ்வளோதான். சரி, நடந்துக்கிட்டே இருக்கோமே, யார்கிட்டயாச்சும் லிஃப்ட் கேட்கலான்னு பார்த்தா யாரும் நிப்பாட்ட மாட்றாங்க, ஏன்னு தெரில. இப்போ கேட்டு பார்ப்போம். ஆப்போசிட்டில் போயிட்டு இருந்தால் எப்படி கிடைக்கும்? கால் வலிக்குதே. இங்கே எல்லோரும் இந்த சன் செட்டை பார்க்க தாங்க வராங்க. அதான் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்க தான் அவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். அண்ட் நல்ல வேலையாக அடுத்து லிஃப்ட் கிடச்சிருச்சு. சன்செட் நல்லா போயிட்டுருக்கு. அதான் நினச்சேன் 7 கிலோமீட்டர் எப்படி நடக்கிறதுன்னு நினச்சேன். நல்ல வேலையாக அவங்களே கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லிஃப்ட் ப்ரோ.
தேங்க்யூ ஸோ மச். சேம் வந்து நம்மளுக்காக பிரதர் வந்து சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க் போனால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபுட் அண்ட் பெட்ரோல் பம்ப் லிஃப்ட். தேங்க்யூ. डू यू थिंक अबाउट दैट ब्रह्मपुत्र रिवर, हाउ मेनी किलोमीटर? वो इतना आइडिया में नहीं है, मेरा नहीं है. एक्चुअली मैं यहाँ का नहीं है ना, वही में पढ़ा था जब वहाँ पर, तो इंडिया का सबसे बड़ा रिवर है. वो इतना आइडिया नहीं है. ओके. कमिंग फ्रॉम, आई थिंक वन पर्सन सेज कमिंग फ्रॉम चाइना. वो कंफर्म है, चाइना से कमिंग होता है. दैट इज ट्रू. அது சைனாலேருந்து தான் வருதான். மேக்ஸிமம் அந்த பாலம் மட்டுமே 7 to 8 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ அதான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே பிரதரோட 2 பிரதரும் பார்த்துட்டு லிஃப்ட் கொடுத்தாங்க. வந்திருக்கேன், வந்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப நேரம் பெட்ரோல் பம்ப் போயிட்டு எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியதான். சரி வாங்க போகலாம். இந்த ஹோட்டலுக்கு தான் இப்போதைக்கு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு பேசுகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டேன், சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஆர்டர் சொன்னோன்னே வந்துடும் பார்த்தா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பெரிய ஹோட்டலுங்க, நீங்கள் பின்னாடி பார்த்தாலே தெரியும், பெரிய ஹோட்டலு. நான் சொல்லியிருக்கேன், ஆர்டர் சொல்லியிருக்கேன். ப்ரோவும் சொல்லிவிட்டு வெளியே போயிட்டாங்க, அவங்க பாட்டு காசு கொடுத்துட்டு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். வெளியே போயிருக்காங்கன்னா சும்மா பக்கத்தில் தான் நின்றுருக்காங்க, இங்கே ஹோட்டலுக்கு வெளியே தான் நின்றுருக்காங்க. சாப்பிட்டுட்டு பார்ப்போம், பெட்ரோல் பம்ப் போயிட்டு தூங்கணும். கண்ணு தாங்க நல்ல வேலை சரியாயிருச்சு. இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக வீங்கி தான் இருந்துச்சு, இப்போ சரியாயிருச்சு. எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபுட் ப்ரோ. தேங்க்யூ. அண்ட் எவ்வளோ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஒரு கூட வீடியோ எடுக்கிறேன். ஓகே, எனிவே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே நான் கிளம்பி பெட்ரோல் பங்க் போகணும். பெட்ரோல் பங்க் டென்ட்டு போட்டால் பார்ப்போம், டென்ட்டு போக முடியுதான்னு பார்ப்போம். சில இடத்துல அலோவ் பண்ணுறாங்க, சில இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் பார்ப்பேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபுட். ஐ ரியலி வெரி கைண்ட். தேங்க்யூ. வாங்க அப்படியே. அண்ட் பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. தேங்க்யூ, ரியலி வெரி தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் வாட் ஐ சே, ஸோ ஐம் ரியலி வெரி தேங்க்ஸ். ஒடிசா கா ஹை. தேங்க்யூ. ஒடிசா பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி இனிமேல் நம்ம அப்கமிங் ஐ வில் கோ ஒடிசா. ஸோ இனிமேல் நம்ம ஒடிசா போக போகிறோம். ஒடிசாவில் இந்த ஒரு பானைக்கு ஒரு சோறு பானைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி மெனி பீப்புள்ஸ் இன் ஒடிசா, பட் யூ ஆர் இன் ஒடிசா, ஒன் ஒடிசா பீப்புள். ஐ எம் ரியலி வெரி 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 ஹாப்பி. ஸோ ஐ சி தட். தேங்க்யூ. இது பெட்ரோல் பம்ப் வந்துட்டோம். நான் டென்ட் போட்டு அதுக்கப்புறம் நான் விவரித்து சொல்கிறேன் என்ன நடந்துச்சு. டென்ட் போட்டாச்சுங்க. நினைக்கவே இல்லை இந்த மாதிரிலாம் எனக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு. இன்றைக்கி பாடத்தில் நான் பாட்டு சும்மா அந்த இதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வந்தார், எங்கேருந்து வந்தாருன்னு தெரில. மகாராசம் அப்படின்னு சொல்லலாம். சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுத்துட்டு இப்போ தான் நல்லா நிம்மதியாக இருக்குங்க மனசு. வயிறு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும்போது மனசு நிம்மதியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. யார் பார்த்த மகாராசனோ நல்லா இருக்கணும். ஓகே, நீங்கள் நைட்டு தூங்கிட்டு காலையில் மிச்சத்தை பேசுகிறேன். மார்னிங் 270வது நாளுங்க இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் 9 மாதம் முடிச்சாச்சு. 9 மாதம் இந்தியாவில் இந்த கன்னியாகுமரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9 மாதம் கரெக்டாகிடுச்சு. ஸோ பெட்ரோல் பங்கில் தான் தங்கியிருந்தேன். எல்லா துணி எல்லாமே ட்ரெஸ்ஸு எல்லாமே துவைச்சாச்சு. டென்ட்டு மட்டும் தான் துவைக்கணும், அது எங்கே போய் துவைக்கிறதுன்னு தெரில. ஸோ பார்ப்போம், எதாவது டைம் கிடைக்கும். நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி நேராக வந்து வேறு ஏதாவது பெட்ரோல் பங்கில் இல்லைன்னா டென்ட்டு துவைக்கிற மாதிரி ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா அங்கே டென்ட்டு போட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் டென்ட்டை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணணும். இன்றைக்கி வீடியோ பண்ணணும், இந்த லாங் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேம் அருணாச்சல் பிரதேஷ் சைடு அப்படியே நம்ம கிளம்பணும். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. இங்கே தான் டென்ட் போட்டிருந்தேன், குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன், அப்படியே கிளம்புறேன். ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இந்த வீடோட வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. அந்த வீட்டில் போய் ஸ்டே பண்ண எப்படி இருக்கும்.
சுற்றி வந்து வயல்வெளி, நடுவில் வீடு. செம்மையாக இருக்குது. நான் யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், பூட்டியிருக்காங்க வீடு. வேறு லெவலில் இருக்குங்க. போய் பார்ப்போமா பக்கத்தில்? பாருங்க, வயல்வெளின்னு ஒன்று இருந்தால் பாம்பும் இருக்கும். நல்லா இருக்குல்ல அந்த வியூ. பூட்டி இருக்கு பாருங்க, ஃபுல்லாக பச்சை பசேன்னு. பக்கத்துலேயே வந்து செடி கொடிகள்லாம் இருக்குது. அது பக்கத்துலேயே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீடு. லெவலில் இருக்குது. இருக்கிற எல்லா வீட்லேயும் தோட்டம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க, விவசாயம் பண்ணுறாங்க. அது பக்கத்துலேயே குளம் வெட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்க. அப்படியே இயற்கையாக வாழ்கிறாங்க. ஃபுல்லாக வந்து பழமையான வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தற்சார்புன்னு சொல்லுவாங்கள்ல, தற்சார்பு வாழ்க்கைன்னு சொல்லி அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஃபுல்லாக இயற்கையாக நல்லா இருக்கு பார்க்க. அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன். என்னென்னா பக்கத்தில் இங்கே பெட்ரோல் பம்பில் ஏதாவது தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது அது பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது, அதை காமிக்கலான்னு பார்த்தேன். பட் வந்து இங்கே ப்ரோஸ் வந்து 3 ரைடர்ஸ் வந்து போயிட்டு இருந்தாங்க அசாம் சைடில். அருணாச்சல் பிரதேஷ் தான் போகிறேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, பட் வந்து நான் வந்து இந்த கோயிலை கவர் பண்ணிவிட்டு போகலான் இருந்தேன். சரி ஓகே, வந்த லிஃப்ட்டை வந்து நம்ம வேணான்னு சொல்லி நிராகரிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டேன், சரின்ட்டு அவங்க கூட போயிட்டுருக்கேன். அவங்க ஒரு ஓப்பன் ஏரியா, இங்கே பக்கத்தில் வந்து பெரிய ஓப்பன் ஏரியா இருக்குது. அதனால் வந்து ட்ரோன் ஷாட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதான் வந்து ட்ரோன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த ட்ரோன் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது, தெரியுதா? பின்னாடி வந்துச்சுல, இப்போ வந்து சைடில் எடுக்கிறாங்க. தெரியுதா? மூவ் ஆகிட்டே வருது. எல்லாம் எதுக்காக தெரியுதா? மேலே பறக்கிற அந்த ஃப்ளாகுக்காக. எடுத்தாச்சு, சைட் கிராஸு, அப்பு டவுன் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு. இப்படி காசு அடிக்குது. இதுலேயே வந்து பேட்டரி how to show? 43%. ஏதோ கற்பாம்பூச்சியை வந்து கவுத்தி வச்ச மாதிரி இருக்கு. என்னங்க அது மரத்தில் ஃபுல்லாக? என்ன அது காய் மாதிரி தான் இருக்குது ஏதோ. ஆல்மோஸ்ட் வந்து 4 மணி ஆயிடுச்சுங்க. 4 மணி இருட்ட போகுது.
கிட்டத்தட்ட அருணாச்சல் பிரதேஷ் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க் வந்து ப்ரோஸ் வந்து கூட்டி வந்திருக்காங்க, லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ட்ரோன் ஷாட் எடுத்தாங்கல்ல, ஸோ அந்த ட்ரோன் ஷாட்லாம் எனக்கு வந்து கொடுக்குறேன்றாங்க. அதை நான் எடிட் பண்ணி போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்க. ஓகே, எனிவேஸ் இங்கே வந்தாச்சு, டென்ட் போட்டுட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் போயிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் எனிவே தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். அண்ட் ப்ளீஸ் கிவ் யுவர் ஷார்ட்ஸ் அண்ட் அவள் லேடிஸ் நம்பர் 2 அவளுக்கு பெட்ரோல் பங்க்கில் சும்மா அப்படி பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தா ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. ட்ரெயின் இப்போ போயிடுச்சு. ஆனால் அந்த வியூ வந்து பார்த்தேங்க, செம்மையாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வியூ. கரெக்டாக சன்செட் ஆகுது, சூப்பராக ரெட்டு கலரில் இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள அந்த மலை தான் வந்து அருணாச்சல் பிரதேஷ் அந்த பார்டர் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு போயிடலாம். ஸோ அதே மாதிரி வந்து பக்கத்தில் பெட்ரோல் பங்கில் வந்து டென்ட் போட்டுட்டேன். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ரூம் இருக்குது, சமைக்கிற ரூம் மாதிரி. பிரதர் வந்து எனக்காக வந்து சமைச்சிட்டு இருக்காரு. எதுக்குன்னு கேட்டால் பக்கத்தில் இந்த ஹோட்டலும் இல்லை. ஏன்னா வந்து இந்த நம்மளுக்கு பொங்கல் மாதிரி இங்கே வந்து பெஹுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து எங்கேயும் ஹோட்டலில் நான் கிட்டத்தட்ட போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த சரௌண்டிங்கில் 2-3 கிலோமீட்டர் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எங்கேயுமே ஹோட்டல் இல்லை. ஸோ காலையில் பூஜை முடிச்சுட்டு ஒரு 4 மணி வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இப்போது மணி வந்து 7 ஆகுது, 7 to 8 ஆக போகுது மணி. ஸோ அதனால் வந்து என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பிரதர் வந்து எனக்காக சமைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். நான் சொல்ல மறந்துட்டேன், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பார்த்துருப்பீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தவளைக்கறின்றதை சொல்கிறது. அது அப்புறம் வந்து ஒடிசாலேருந்து ஒரு ப்ரோ வந்து இந்த பாலத்தை காமிச்சேன்ல, அந்த பிரம்மபுத்திரா பாலம். ஸோ அந்த ஆரோட பாலத்தை காமிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த ஒடிசாலேருந்து ஒரு பிரதர் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார். கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடுன்னா தரமான சாப்பாடு. அந்த பெரிய ஹோட்டலில் எனக்காக கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் பங்கில் வந்து விட்டுட்டு போனார். ஸோ இதெல்லாம் மறக்கவே முடியாது. நல்லா நான் நினச்சேன் எனக்கு யாரா ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு நினைக்கும்போது கரெக்டாக வந்து எங்கேருந்து வந்தாருன்னே தெரில, வந்துட்டு சாப்பாடெல்லாம் நல்ல சாப்பாடும் வாங்கி கொடுத்து
மனசு நிறைஞ்சிருச்சு. வயிறு நிறைஞ்சால் மனசு நிறையாமல் என்ன ஆகும்? அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதான் இந்த 10 நாள்லாம் போச்சு. சேம் வந்து லாஸ்ட்டாக வந்து கரெக்டாக வந்து இந்த பெட்ரோல் பங்கில் வந்து இருக்கேன். இங்கே பெட்ரோல் பங்க் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 பிரதர்ஸ் வந்து எனக்கு வந்து லிஃப்ட் கொடுத்தாங்க அந்த வண்டியிலே. அங்கே வந்து ட்ரோன் ஷாட்டில் எடுத்திருப்பேன். அதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்துலேயே பார்த்துருப்பீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டு. ஸோ அந்த இது ட்ரோன் ஷாட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக எடுத்துருந்தாங்க. நான் பின்னாடி பைக்கில் உட்காந்துட்டு இந்த தேசிய கொடியெல்லாம் சூப்பராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சேம் வந்து இந்த லாங் ஷாட்லாம் காமிச்சாங்க. ஸோ அந்த ட்ரோன் ஷாட்லாம் எனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அந்த ட்ரோன் ஷாட்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன். எனக்கு இன்னும் வரல. அவங்க சென்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் அதுக்கு முன்னாடி பேசி முடிச்சிடலான்னு சொல்லிட்டுறேன். ஸோ அதான் ட்ரோன் ஷாட்லாம் வந்துருச்சு. நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே நான் எடிட் பண்ணி போடுறேன். எப்படி இருக்குன்றத நீங்கள் சொல்லுங்கள். அவங்க வந்து நான் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தா கூட அந்த மாதிரி அமைஞ்சிருக்குமா எனக்கு தெரியல. அவ்வளோ நல்லா அமைஞ்சிருக்கு இந்த விஷயங்கள்லாம். ஸோ இனிமேல் நம்ம போகிறது அருணாச்சல் பிரதேஷ் அந்த சைடு தான் போவோம். ஸோ பார்ப்போம். அந்த ஃபுல்லாண்டு ட்ரைப் பீப்புள்ஸாக இருப்பாங்களா. அதுக்கப்புறம் நாகாலாந்து போவோம். நாகாலாந்துலாம் சில விஷயங்கள்லாம் விசித்திரமாக இருக்கும். அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நிறைய மவுண்டெயின்ஸ் வியூவெலாம் இருக்குது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த ஜேர்னி வந்து இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. இந்த காட்டு வாசிங்க, அதுக்கப்புறம் வந்து மேக மூட்டங்கள், இந்த மேகாலயாலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நகரம் காடுகள். ஸோ அதெல்லாம் வந்து இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய அட்வென்ச்சர்ஸ் தான் இனிமேல் நம்ம வ்ளாகில் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நம்ம வ்ளாகில் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, ஓகே, நல்லா காமிக்கிறீங்க, ஓகே, இன்னும் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் வந்து கேதர் பண்ணி அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோ ஃபுல்ஃபில்லாக நம்ம கவர் பண்ணுவோம். சேம் வந்து எடிட்டிங்கில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து கரெக்டாக வேறு எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்ற ஆலோசனை இருந்தால் அதையும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். சேம் வந்து உங்களோட கருத்து, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறப்போ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் தயங்காமல் சொல்லுங்கள். டெய்லி நான் வந்து கமெண்ட்ஸையும் படிப்பேன். சேம் வந்து நான் ரிப்ளையும் பண்ணுவேன். ஸோ பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.